இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடற்கரையில் நின்று கொண்டு ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து மக்கள் மத்தியிலே பேசுகிறார். விதைப்பவர் என்னும் ஓமையை சொல்லுகிறார். விதைப்பவர் நல்ல விதையை விதைக்கிறார். ஆனால் சில விதைகள் வழியோரம் விழுந்ததால் பறவைகள் வந்து விழுங்கி விடுகின்றன. மண்ணில்லாத பாறை பகுதியில் விழுந்ததால் விரைவில் முளைத்தாலும் கதிரவன் மேலே எழுகிற பொழுது காய்ந்து போய்விடுகின்றன. வேறில்லாததால் கருகி போய்விடுகின்றன. இன்னும் முட்செடிகளுக்குள் விழுந்த விதை அந்த முட்செடிகளினுடைய நெருக்கத்தால், அவையில் நெருக்குவதால் அழிந்து போய்விடுகின்றது. சில விதைகள் மட்டுமே நல்ல நிலத்தில் விழுந்தன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல நிலத்தில் விதைகள் விழுந்தன. ஆனாலும் எல்லா விதைகளும் 100 மடங்கான பலனை கொடுக்கவில்லை. சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. விதைப்பவர் நல்லவர், விதையும் நல்லது, நிலமும் நன்றாய் இருக்கிறது. ஆனாலும் எல்லா விதைகளும் 100 மடங்கு பலனை கொடுக்கவில்லை. 30, 60, 100மாக இங்கே வேறுபாடு பலன் கொடுப்பதில் இருப்பதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எல்லா மனிதர்களும் 100% நன்றாக இருந்துவிட முடியாது. 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் கொடுப்பவர்கள் உண்டு. 30% நல்ல மனிதர்கள், 60% நல்ல மனிதர்கள், 100% நல்ல மனிதர்கள் என்றும் மனிதர்களை நாம் பிரித்து பார்க்கலாம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லோரும் 100% நல்லவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அப்படி எதிர்பார்க்கிறோம். அதனால்தான்
நம்மிடத்திலே சக மனிதர்களை குறித்த ஒரு அன்பு இல்லை. அவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் 100 மடங்கு பலன் கொடுக்கிறேன், என்னை போல ஏன் இவர்கள் பலன் கொடுக்கவில்லை? நான் அன்பு செய்கிறேன், என்னை போல் இவர்கள் ஏன் அன்பு செய்யவில்லை? நான் மன்னிக்கிறேன், என்னை போல் ஏன் இவர்கள் மன்னிக்கவில்லை? நான் உதவி செய்கிறேன், என்னை போல் ஏன் இவர்கள் உதவி செய்யவில்லை? சிலர் 30 மடங்கு தான் உதவி செய்வார்கள், சில 60 மடங்கு தான் அன்பை வெளிப்படுத்துவார்கள். நாம் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே சொல்லுகிறார். நாம் இந்த உளவியல் பூர்வமான உவமையை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் பொருத்தி பார்க்க முடியும். நம்முடைய குடும்பத்திலே 5 விரல்களும் ஒன்றாய் இருப்பதில்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொன்றினுடைய உயரமும் மாறுபட்டு இருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இரத்தத்தினுடைய குறியீடு மாறுபடுகிறது. எல்லோருடைய இரத்தத்தினுடைய பெயரும் குறியீடும் ஒன்றாய் இருப்பதில்லை. எல்லோருடைய புரிதலும் பார்வையும் ஒன்றாய் இருப்பதில்லை. இந்த வேறுபாடுகளை நாம் கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். வேறுபாடுகளை கொண்டாட கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இங்கே ஆண் பெண், இந்த சாதி அந்த சாதி, மதம் என்று நம்மிடத்திலே பிளவு ஏற்பட வாய்ப்பே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வாழ்க்கையினுடைய அழகை ரசிக்க கற்றுக்கொள்வோம். வேறுபாடுகள் தான் அழகு. எல்லாம் ஒன்றாயிருந்தால், எல்லோரும் சரியாக இருந்தால் இந்த உலகம் நன்றாயிருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளிலே நம் ஒவ்வொருடைய மனதையும் கொள்ளை கொள்கிறார். அவருடைய அந்த வேதனைகளை அவர் தாங்கிக் கொண்ட விதம், நமக்காக அவர்கள் பட்ட பாடு, அங்கேதான் அன்பை வெளிப்படுத்தி நம் ஒவ்வொருவரையும் உருக வைக்கின்றார். வாழ்க்கையிலே துன்பம் இன்பம் எல்லாம் கலந்துதான் இருக்கும். அதுதான் வாழ்க்கையை ரசிக்க வைக்கும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு என்று பலன் கொடுக்கிற இந்த விதையை போல மனிதர்கள் இருப்பார்கள். அதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வேலையிலே நாம் முழு மன நிறைவோடு இருப்போம். மற்றவரிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டோம். ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே இறை வார்த்தையை விதையாக விதைத்திருக்கிறார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை எங்கள் உள்ளத்தில் விதைக்கும் அன்பு ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. இயேசு ஆண்டவரே, இதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளெல்லாம் கிடைக்கும்படியாய் நீர் பார்த்து கொள்ளும். நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய பிரசன்னத்தினால் ஆறுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளோடு
எத்தனையோ பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடன் தொல்லைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறும்படியாய் உடைய உழைப்பை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக. எங்கள் தொழிலை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தார் செய்யக்கூடிய முயற்சிகளை ஆசீர்வதியும். இதோ எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீரே ஆசீர்வதிப்பீராக. எந்த நோய் நொடியும் தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும். இதோ இந்த நாளிலும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளை செய்வீராக. எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எங்களை நீரே வழிநடத்துவீராக. உத்தரிக்க நிலையிலே கூட ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய பயணங்களில் உடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பதாக. நாங்கள் நம்பிக்கையோடு இயேசுவே உம்மை பார்த்து ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர் என்பதை விசுவசிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.